எல்லாருக்கும் வணக்கம். மணி இப்போ வந்து 7 ஆகுது. அடுத்த 2 நாள் லீவு. அக்கௌண்ட்டில் 2000 இருக்குது. ஸோ இப்போ நம்ம வாகமன் கிளம்பிட்டோம். ஆக்சுவலி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் பிளானே போட்டேன், ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். ஸோ வாகமன் போகிறதுக்கு முன்னாடி இந்த சார்ஜு, அப்புறம் வண்டியில் பெட்ரோலு இதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எப்போயுமே எங்கே போனாலும் வண்டியில் பெட்ரோலும் ஃபோனில் சார்ஜும் ரொம்ப முக்கியம். தனியாக போகிறதால 2 பேருக்கு லைவ் லொக்கேஷன் ஷேர் பண்ணிட்டேன். இந்த நிற்கிறான் பாருங்கள் தலைவன், இவனை எடுத்துகிட்டு தான் போகிறேன். ஆக்சுவலி கொச்சி, தஞ்சாவூர், சென்னைன்னு இவன் பார்க்காத டூரிஸ்ட் பிளேஸே கிடையாதுங்க. வாகமன் கிளாஸ் பிரிட்ஜுக்கு ரூட்டை போட்டாச்சு. 100 கிலோமீட்டர்ஸ். லெட்ஸ் ஸ்டார்ட். ஸ்ப்ளெண்டருங்கிறதால 300 பெட்ரோலே போதும்னு நினச்சி 300 போட்டேன். அப்படியே இன்ஜின் ஆயிலும் மாற்றிக்கிட்டேன். அன்றைக்கி இன்ஜின் ஆயில் 350 பட் எனக்கு ஆஃபரில் 220 கொடுத்தாங்க. அண்ட் லெஃப்ட்டில் ஒரு சிவர் இருக்குல்ல, இதுக்குள்ளே தான் ஹில் பேலஸ் மியூசியம் இருக்குது. மணிச்சித்திரத்தால் எடுத்த மூவி. அண்ட் போகிற வழியே ஒரு கடையில் உட்காந்து சாப்பிட்டுட்டேன் பிரேக்ஃபாஸ்ட். 2 தோசை ஒரு வடை. ஆல்ரெடி 40 தான் ஆச்சு. நல்லா இருந்துச்சு. அண்ட் அதை முடிச்சுட்டு எப்படியோ ஒரு 4 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட வாகமனுக்கு அந்த டிஸ்ட்ரிக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். இடுக்கி டிஸ்ட்ரிக்குள்ளே நுழைஞ்சாச்சு. அண்ட் போகிறப்ப பார்த்து போங்க, இந்த மாதிரி நிறைய டிராஃபிக்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க. அண்ட் இதெல்லாம் தான் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பிளேசஸ். மொத்தம் 9 பிளேஸ். 9 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடுறேன். கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் ப்ளீஸ். அதோட முக்கியமான விஷயம், நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா அந்த இடத்த செலக்ட் பண்ணிட்டு நான் அங்கே மட்டுமே போகணுன்னு நினைக்காதீங்க. வாகமன் போகிற ரூட்டே சூப்பராக இருக்கும். அந்த ரூட்டையும் கொஞ்சம் ரசிச்சுக்கிட்டே போங்க. நம்மள பல பேர் ஒரு டெஸ்டினியை முடிவு பண்ணிட்டு அங்கே போகணும்னு நினைக்கிறோமே தவிர போகிற ரூட்டை மறந்துடுறோம். ஆக்சுவலி போகிற பாதையும் அழகாக இருக்கும். ஒரு இலக்கை நிர்ணயிச்சிட்டோம்னா அந்த இலக்குக்கு போகிற பாதையும் நல்லா தான் இருக்கும். அதையும் ரசிச்சுக்கிட்டே போங்க. வாகமன் போய் நான் ஃபஸ்ட்டு பார்த்த பிளேஸ் கரிக்காடு வியூ பாயிண்ட். ஆக்சுவலி இது என்ட்ரானோடனே இந்த மலையெல்லாம் செம்ம வியூவாக இருக்கும். அங்கே ஒரு சிறுத்தையோட சிலையும் பெருசாக இருக்கும். சூப்பராக இருக்கும். ஃபோட்டோவுக்கு சரியான பிளேஸு. ஆக்சுவலி அந்த நிற்கிறாங்கல்ல, அந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்திங்கன்னா உண்மையிலே தரமாக இருக்கும். 2வதாக நான் வந்த இடம் வந்து மெடோஸ். ஆக்சுவலி இதில் சொல்கிறதுக்குன்னு பெருசாலாம் ஒன்றும் இல்லை. அட்வென்ச்சர்லாம் இருக்கும், பட் அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. அந்தளவுக்கு ஒர்த்தும் கிடையாது. பார்க்கலாம், வந்ததுக்கு இந்த இடத்துல நம்ம எங்கேயும் பார்த்துக்க மாட்டோம். ஸோ இங்கே மட்டும் தான் பார்க்க முடியுங்கிறப்ப இதை நல்லா பார்க்கலாம். இதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் வெறும் 30 ரூபா தான். இங்கே ஓடி ஆடி விளையாடுறப்ப கொஞ்சம் பார்த்து விளையாடுங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஏதாவது எதிர்பாராமல் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம ஜாலியாக பிக்னிக் டூர்னு போகிறோம். அந்த இடத்துல போய்ட்டு எதுவும் அசம்பாவிதம் நடக்கனால ஸோ கொஞ்சம் பார்த்து இருந்துக்கங்க. அண்ட் மெடோஸ்லேயே கொஞ்சம் தூரம் உள்ளே போனீங்கன்னா ஓகே பார்க்கலாம். நீங்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் போங்க, உண்மையிலே சூப்பராக இருக்கும். அண்டு அடுத்து நம்ம பார்க்க போகிற இடம் வந்து தெங்கல்பாரா. இதாங்க தெங்கல்பாரா. மெடோஸ் பார்த்துட்டு அடுத்து ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளேயே தான் தெங்கல்பாரா இருக்குது. இதுக்கு வந்து என்ட்ரி ஃப்ரீ தான், பட் வெஹிக்கிள்ஸ் மட்டும் கொஞ்சம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை முடிச்சுட்டு இங்கே வந்துருங்க உடனே. நம்ம ஊரில் ஊட்டி கொடைக்கானல் இருக்குல்ல, அது வேறு சினாரியோனா இது அப்படியே வேறு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வியூ நீங்கள் எங்கேயும் பார்த்துக்க மாட்டீங்க. இந்த சைடு பச்சை பசேல்னு இருக்குங்களா மெடோஸு, அப்படியே இந்த சைடு பாருங்கள் பள்ளத்தாக்கு, பாறைன்னு. உண்மையிலே இது வேறு மாதிரி வைப் கொடுக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும், செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பாறை தான் தெங்கல்பாரான்னு சொல்லிட்டு. இது வந்து இஸ்லாமிய நண்பர் ஒருத்தர், அவங்களோட மூதாதையர் ஒருத்தர் இங்கே வந்திருந்து, நம்ம எப்படி முனிவர்கள்லாம் ஒரு இடத்துல போயிருந்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து அவர் இருந்திருக்காரு. இப்போது நம்ம வந்து ஜீவ சமாதின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அவங்களுக்கு இந்த இடம். அதுக்காக இந்த இடத்துக்கு நிறைய பேர் வருவாங்க. நான் போனப்போ அவங்க யார் என்னெல்லாம் கேட்கல, அழகாக அந்த கல்லாம் தொட்டு பார்க்க விட்டு எனக்கு கல்கண்டெல்லாம் கொடுத்தாங்க. இந்த பாறையோட உச்சியில் இருக்கப்போ செம்மையாக கத்தடிக்கும். பிடிச்சிக்கிறதுக்கும் எதுவும் இருக்காது. லைட்டாக கால் ஸ்லிப் பண்ணாலும் நீங்கள் லைஃப்லேயே ஸ்லிப் ஆன மாதிரி தான், காப்பாற்றவும் யாரும் வர மாட்டாங்க. ஸோ ஜாலியாக போய் ஃப்ரெண்ட்ஸோடு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிற இடம் தான் பைன் வேலி. தெங்கல்பாராலேருந்து வெறும் 7 கிலோமீட்டருக்குள்ளேயே அடுத்து இருக்கிறது தான் பைன் வேலி. இங்கே வந்து வெறும் ஒரு 20 ரூபா தான் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போனால் அந்த சினிமாலலாம் வரும்ல சாங்ஸ் அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா. ஆக்சுவலி நீங்கள் வீடியோவில் பார்க்குறது உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில. பட் நேரில் பார்க்குறப்ப செம்மையாக இருந்துச்சுங்க கைஸ். நிஜமாக சொல்கிறேன், இந்த ஃபோட்டோ ஷூட்டு எக்ஸ்ப்ளோருக்கெலாம் தரமான பிளேஸுங்க. பட் நான் தனியாக வைப் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வந்தவை போனவை வருத்தமில்லை, காட்டினிலே வாழ்கின்றோம், முட்களின் வழி ஒன்றும் மரணமில்லை, இருப்பினிலே நீ நடக்கையிலே. இங்கே எனக்கு என்ன கஷ்டமாக இருந்துச்சுன்னா, நான் தனியாக தான் வந்திருக்கேன். இங்கே எல்லாரும் வீட்டுக்கு தெரியாமல் என்னென்னமோ ஜோடியாக வந்துட்டு அவனுங்க பண்ணக்கூடாததெல்லாம் வச்சு பண்ணிவிட்டு என்னமோ நான் அவனுங்க செயினாக இருக்க வந்த மாதிரி என்னைய தப்பாக பார்த்துக்கிட்டு இருந்தானுங்க. எனக்கு அது ரொம்ப காண்டாக இருந்துச்சு. ஸோ அதனாலேயே அந்த கூட்டமே இல்லாத இடமா பார்த்து நான் தனியாக வந்து உட்காந்துட்டு ஜாலியாக அதை ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலி நீங்கள் கேங்காக வரப்போ இந்த இடம் உண்மையிலே செம்ம ஒர்த்தாக இருக்கும். நீங்கள் கப்பலாக வரீங்கன்னா உங்களுக்கும் நல்லா தான் இருக்கும். நான் உங்களை தப்பு சொல்லலை, பட் ஒரு வெளில வரணும்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நடந்துக்குங்க. இது என்னோடய ஹம்பிள் ரிக்வஸ்ட். அடுத்து நான் போன இடம் தான் ரொம்ப முக்கியமான பிளேஸ்.
அட்வென்ச்சர் பார்க். இது வந்து பைன் வேலிலேருந்து 7 to 8 கிலோமீட்டர்ஸ்குள்ளே இருக்குது. ஆக்சுவலி இதுக்குள்ளே தான் ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாமே இங்கே தாங்க இருக்குது. இந்த பஞ்சி ஜம்பிங், அப்புறம் சைக்கிள் ரோப்பிங். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் கிளாஸ் பிரிட்ஜ், அந்த டிஸ்டன்ஸில் தெரிகிறது. அங்கே போகிறதுக்கு வந்து 250 ரூபா டிக்கெட்டு. இங்கே ஒவ்வொரு அட்வென்ச்சருக்கும் ஒவ்வொரு டிக்கெட்டு. இதுலேயே கம்மியாக அந்த கிளாஸ் பிரிட்ஜுக்கு தான் 250 ரூபா டிக்கெட்டு. பட் அங்கேருந்து பார்க்குறத விட இந்த வியூ சூப்பராக இருக்கும். இப்போ நான் கிளாஸ் பிரிட்ஜ்னு ஒன்று காமிச்சேன்ல, அங்கேருந்து அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பில்டிங், ஒரு ஒரு கட்டடம் மாதிரி தெரிஞ்சா, அதுதான் இந்த கட்டடம். அங்கே தான் இப்போ நான் போயிட்டுருக்கேன். அண்ட் இதோட 4th இதில் உட்காந்துருக்கேன், 4th ஃப்ளோரா, அதில் உட்காந்துருக்கேன். தரமாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். அதாவது ஒரு நீங்கள் தான் ஹையஸ்ட் ஹையில் இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு கீழே தான் எல்லாமே இருக்கும், ஃபுல்லாக மலைங்க சுற்றி. இது ஒரு மாதிரி பயம், அது எப்படி சொல்கிறதுனே தெரிலங்க. அது வேறு மாதிரி வியூ, ஒரு ஃபீல் கொடுத்துச்சுங்க. இதுக்கெல்லாம் ஃப்ரீ தாங்க, டிக்கெட்டும் கிடையாதுங்க. சுற்றி சுற்றி பார்க்கலாம். இந்த பாருங்கள், நான் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டேன், மியூஸ்லி. ஸோ எனக்கு வந்து சாப்பாடுக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு தெரிஞ்சு தலா ஃபேன்ஸ் ரொம்ப இருக்காங்க போல். அங்கே பார்த்தீங்களா, அதில் பில்லா பாய்ஸ்னு எழுதி வச்சுருக்காங்க. நிஜமாக அந்த பில்லா சிம்பிள்லேயே வேறு எழுதி வச்சுருக்காங்க. அண்டு வந்ததுக்கு நானும் சின்னத்தை பதிச்சிட்டேன். அது ரதிவான் மியால், நான் தான் ரதிவான். இது ஏதோ கைவிடப்பட்ட கட்டடம் மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், பிரிட்ஜெலாம் உடஞ்சிருக்கா, சவுண்ட்லாம் கேட்குது, எனக்கு கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அண்டு இந்த மாதிரி ஒரு பிளேஸில் உட்காந்து தம் அடிக்கிறதுலாம் ஸ்மோக்கர்ஸ்க்கு ஒரு வரப்பிரசாதம், செம்ம வைப்பாக இருக்கும். உண்மையிலே நல்லா இருக்குங்க. அட்வென்ச்சர் பார்க்குள்ளேயே நான் அடுத்து போன இடம் தான் ஃப்ளவர்ஸ் கார்டன். இதுக்கு தனியாக 100 ரூபாய்க்கு என்ட்ரி டிக்கெட் எடுக்கணும். உள்ளே போனீங்கன்னா ஒரு ஈவினிங் 6-7 மணி போல் போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். சன்செட்டு செம்ம வியூ கிடைக்கும். நீங்கள் வந்து நைட்டு ஒரு 7 மணி வரைக்கும் அங்கேயே இருங்க. பிகாஸ் இந்த பாருங்கள், வாட்டர் டிஜே நடக்கும், சாங் போட்டு தண்ணி அதுக்கேற்ற மாதிரி டான்ஸ்லாம் ஆடும். கரெக்டாக ஈவினிங் 6 to 8 ஆர் 6 to 8:30 நீங்கள் இந்த ஃப்ளவர் கார்டனுக்குன்னு ஒதுக்கிடுங்க. ஏன்னா அதுதான் இதை பார்க்குறதுக்கு தரமான டைம். பிகாஸ் நைட்டில் அந்த வாட்டர் டிஜே பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி இங்கே தமிழ் பாட்டு தான் போட்டாங்க. இப்போது அந்த இது வாட்டர் வந்து காவாலயா சாங்காக அந்த வாட்டர் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. உண்மையிலே தரமாக இருந்துச்சு. எல்லோரும் வைப் பண்ணுவாங்க. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக போனீங்கன்னா செம்மையாக வைப் பண்ணலாம். அண்ட் கப்புள்ஸ்க்கு வந்து இந்த இடத்த ஃபோட்டோ ஷூட்டுக்கு தரமான பிளேஸு. இப்போ தான் கல்யாணத்துக்கு நீ தாலி கட்டினாலும் பரவாயில்ல, எனக்கு ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் முக்கியன்றாங்களே. ஸோ அவங்களுக்குலாம் இந்த இடம் உண்மையிலே தரமான ஒரு பிளேஸ். அப்புறம் ஃப்ளவர் கார்டன்லேருந்து வெளில போயிட்டு நான் பைக்கில் அதுலேருந்து ஒரு ரோட்டுக்கு போனேன். அந்த ரோடோட பேர்லாம் தெரில, பட் தரமாக இருந்துச்சு. ரொம்ப ஒரு மாதிரி இருட்டா பயங்கரமாக. நான் தனியாக போனதால் தடுக்க யாரும் இல்லையா, ஸோ அப்படியே போயிட்டேன். நீங்கள் அதை முடிச்சுட்டு ரிட்டர்ன் போகிறப்போ கொஞ்சம் பார்த்து போங்க. ஏன்னா ஸ்ட்ரீட் லைட்லாம் இருக்காது, ஹில்ஸ் வேறு, எங்கிட்ட யூ டர்ன்லாம் தெரியாது. ஸோ கொஞ்சம் பார்த்து பத்திரமா போங்க. அண்ட் ஸ்லோவாக போகிறதே பெட்டர். அண்டு இங்கே டென்ட் கேம்பிங் ஒன்று நான் மெடோஸில் இருக்கப்போ யூடியூப்பில் பார்த்துட்டு இந்த நம்பர் எடுத்து கால் பண்ணேன். என் ஒரு ஆளுக்கு தான், வெறும் ஒரே ஒரு ஆளுக்கு தான் 500 ரூபா தான் சார்ஜ் பண்ணாங்க. இது 2 பேர் தங்குற டென்ட்டு. பட் என் ஒரு ஆளுக்கு இந்த டென்ட்டு கொடுத்துட்டாங்க. வெறும் 500 ரூபா தான் சார்ஜ் பண்ணாங்க. உண்மையிலே தரமாக இருந்துச்சு. ஆக்சுவலி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என் ஒரு ஆளுக்காக இவ்வளோ லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு அந்த அண்ணன் எனக்கு கொடுப்பாங்கட்டு. நான் ஸ்மோக்கருங்கிறதால இந்த இடம் எனக்கு அப்போதைக்கு சொர்க்கம் மாதிரி தெரிஞ்சிச்சு. காலையில் ஒரு 6 மணிக்கெலாம் கஷ்டப்பட்டு எழுந்திரிச்சிட்டிங்கன்னா சன்ரைஸ் பார்க்கலாம். ஒரு ஒரு அப்படியே வேறு மாதிரி. இந்த மாதிரி சன்ரைஸ்லாம் நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. ஆக்சுவலி நீங்கள் அங்கே இருக்குது ஏதோ ஒரு தடவை போகிறீங்கன்னா தாராளமாக தங்கிட்டு இந்த சன்ரைஸ் பார்க்கலாம். நான் உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப ஒர்த்தாக இருக்குங்க இந்த சன்ரைஸ். உங்களுக்கு தெரியுதா அந்த சன்ரைஸு, அந்த ஒத்த மரம் சன்ரைஸு ஏதோ ஒரு சினிமேட்டிக் வியூ மாதிரி இருக்குல்ல. நைட்டு இது தெரியாது. நைட் நான் வந்தப்போ மணி 8:30 இருட்டி இருந்துச்சு, ஒன்றும் தெரில. பட் காலையில் 6 மணி வியூ நீங்கள் என் ஃபோனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த பறவைங்க கத்துற சவுண்டெல்லாம் உங்கள் காதுக்கு கேட்கும், தண்ணி ஊற்றுற சவுண்டு கேட்கும் நீர்வீழ்ச்சியிலேருந்து. அண்டு இந்த டென்ட்டே வந்து மலை இறங்குது இல்லை, அந்த மலை சரிவில் ஒரு இடத்துல தான் இந்த டென்ட்டே இருக்கும். சன்ரைஸ் பார்த்துட்டு திரும்ப டென்ட்டுக்குள்ளே போய்ட்டு ஒரு 1 hour நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு திரும்ப ஏந்திரிச்சு வந்து பார்த்தாங்க. என்ன மாதிரி இருந்துச்சு தெரியுங்களா. ஆக்சுவலி இந்த ஃப்ரேம்குள்ளே அதை என்னால் சொல்ல முடியல அது எப்படின்னு சொல்லிட்டு. தரமான ஃபீலுங்க. போங்க போங்க, என்னன்னாலும் பரவாயில்ல, வெறும் ஒரு 3 நாள் தானே, எவனும் கூப்பிட்டு வரலையா, தனியாவது போயிட்டு வந்துடுங்க ப்ளீஸ். நான் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன். ஏன்னா அந்த நீர்வீழ்ச்சி சவுண்டு, அந்த பறவைங்க கத்துற சவுண்டு எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நான் கொஞ்சம் மூட நம்பிக்கையா, ஸோ அதனால் என்னோடய ஆசையை அப்படியே பேப்பரில் அங்கே எழுதி, அந்த பேப்பரில் நான் என்னெல்லாம் விஷ் பண்ணுறனோ எல்லாம் வேண்டும்னு நினைக்கிறனோ அதை அப்படியே அந்த இயற்கையிட்ட கேட்டு கொஞ்சம் எழுதி ஏதோ அப்படியே ஒரு கசக்கி அப்படியே தூக்கி போட்டேன். இது ஒரு மூட நம்பிக்கையாக இருந்தாலும் சப்போஸ் நடந்துருச்சுன்னா நல்லாயிருக்கும்ல. அந்த டென்ட்டுக்கு பக்கத்தில் வெறும் ஒரு 300 மீட்டர்லேயே முருகன் மலைன்னு ஒரு மலை இருக்குது, பக்கத்துலேயே இருக்குது. அண்ட் அங்கே தான் இப்போ போயிட்டுருக்கோம். காலையில் ஒரு 11 மணிக்கெலாம் டென்ட்டை வெக்கேட் பண்ணிட்டு டீ குடிச்சிட்டு அப்படியே அடுத்து இங்கே முருகன் ஹில் தான் வந்தேன். இந்த பாருங்கள், பேக்கு செருப்பு 2த்தையும் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ யூட்டர்ன் பண்ணுற பாருங்க, இதுதான் முருகன் கோயில். நான் போனப்போ பூட்டி இருந்துச்சு, எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கலாம் தெரில. பட் அந்த வைபு இது வேறு ஒரு மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் ஹோப் கொடுத்த மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு. அப்படியே அந்த வைப்லேயே நம்ம தலைவர் முருகன்கிட்ட ஒரு வேண்டுதலை போட்டு
இந்த பாருங்கள் அப்படியே கொஞ்சம் கிளம்பியாச்சு. இந்த இடம் ஒரு மாதிரி நீங்கள் தனியாக போனதால் எனக்கு ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு, பீஸ்ஃபுல்லாக. ஒரு லைட்டாக பயமும் இருந்துச்சு. பட் அங்கே அந்த காற்று ரொம்ப காற்றடிக்குங்க, ரொம்ப நல்லாவே காற்றடிக்கும் அந்த ஹில்லோட டாப்பில். அண்ட் ஆல்சோ நீங்கள் இங்கே வரப்போ உங்களுக்கு நல்லா மூச்சு வாங்கும். இந்த பாருங்க அந்த மலையோட கல்லில் உட்காந்துட்டு சுற்றி நீங்கள் மொத்த வாகனோட அழகையும் ரசிக்கலாம். அப்புறம் அவ்வளோதாங்க, மறுநாள் ஆஃபீஸ் போகணுங்கிறதுல நான் இங்கேருந்து கிளம்பிட்டேன். நான் வந்து கொச்சின்லேருந்து பைக்கில் வந்து எனக்கு டோட்டலி 2 டேஸ்க்கு சேர்த்து எல்லாமே சேர்த்து 1800 ஆச்சுங்க. வெறும் 1/2 மணி நேரம் முன்னாடி பிளான் போட்டு வாகனம் கிளம்பி வந்தேன். நீங்கள் ஏன் இன்னும் யோசிச்சு